ஞானம் வேண்டுபவர்கள் எல்லோரும் திருக்குரானை ஒரு முறையாவது மொழிபெயர்ப்பிலாவது படியுங்கள். இது என்னுடைய வேண்டுகோள். இது யாருக்கும் எதிரானது இல்லை. இறைவன் அளித்த வேதம். இறைவனின் வேதத்திலே ஒரு வார்த்தை கூட மனிதனின் வார்த்தை இல்லை. மகாதா கவுலுல் பஷர். இது நிச்சயம் மனிதனின் வார்த்தை இல்லை, முழுக்க முழுக்க இறைவனின் வார்த்தை. இதை பெரியார்தாசன் போய் சொல்றியேன்னு கேட்கலாம். என்னுடைய பழைய நண்பர்கள் கேட்டார்கள். அவர்களுக்கு நான் இப்படித்தான் பதில் சொன்னேன். நான் உங்ககிட்ட வாதமே பண்ணல. இது இறைவனின் வார்த்தை தானான்னு தெரிஞ்சுக்க உனக்கு ஆர்வம் இருந்தா நீ ஒரு தடவை படி. நீ படிச்சு பார்த்தா உனக்கு தெரியும். நான் படிச்சு பார்த்து தான் இந்த முடிவுக்கு வந்தேன். 2.5 வருடம் ஆயிடுச்சு திருக்குரானை படிக்க. சைகுல் புகாரி 7 வால்யூம் படிக்கிறதுக்கு, ரஹமத் அறக்கட்டளையில் வாங்கி படிக்கிறதுக்கு 7 வருஷம் ஆச்சு. ஹைக்கல் எழுதிய தி ப்ராஃபட் என்கிற ஆங்கில புத்தகம், அவரும் ஒரு மனோதத்துவ நிபுணர் என்பதனாலே நான் அந்த புத்தகத்தை தேர்ந்தெடுத்து படித்தேன். அதுக்கு எனக்கு 6 மாதம் ஆச்சு. 9.5 வருஷம் ஆன பிறகு டிக்கெட் எடுத்து நேராக ரியாதுக்கு போய் அங்கே இந்த ரிவர்ட் ஆகி, அதாவது இந்த மார்க்கத்தில் சேர்ந்து உடனே உம்ரா செய்து விட்டு வந்தேன். என்னென்ன பேசுறாங்க தெரியுமா? என்ன மக்காவில் மத மாற்றமாம், சென்னை விமான நிலையத்தில் உனக்கு மரணம்னு என் தலையை மட்டும் போட்டு ரத்தம் ஒழுகுற மாதிரி படம் போட்டு கத்தியெல்லாம் படம் போட்டு வச்சிருந்தான். நான் வாழ்க்கையில எத்தனையோ தப்புகள் செஞ்சிருக்கிறேன். அப்பெல்லாம் கூடி கொலவனானுங்க. இப்பதான் நான் சரியா செஞ்சிருக்கிறேன், அதுக்கு என்ன கொண்டுடுவேன். பக்தர்களாக இருக்கிற நண்பர்கள், கடவுள் நம்பிக்கை உடையவர்கள், நான் நாத்திகனாக இருந்த போது என்னோடு நண்பர்களாக இருந்தார்கள். இப்பொழுது ஏகன் இறைவன் ஒருவனே என்று ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு எதிரிகளாகி விடுகிறார்கள். என்னால புரிஞ்சிக்க முடியல. ஒருவேளை நம்ம சரியா சொல்லலையோன்னு நினைச்சுதான் இதெல்லாம் இவ்வளவு விரிவா சொல்லி இருக்கிறேன். இங்கே உள்ள இஸ்லாமியர்களுக்கு தெரியாத எதையும் நான் இப்ப சொல்லலை.